அனைவருக்கும் கலாமந்திர் சார்பில் அன்பார்ந்த வணக்கங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலாமந்திர் 1990 ஆரம்பிச்சு இந்த வருஷம் 30 ஆண்டுகள் முடிய போறது. இந்த 30 வருஷத்துல 23 நாடகங்கள் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். 1990 நெருடும் உறவுகள் அப்படிங்கிற நாடகத்தில் ஆரம்பிச்சு போன வருஷம் அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிற நாடகம் முடிய 23 நாடகங்கள் கலாமந்திற்காக எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதை தவிர மொத்தமானு பார்த்தீங்கன்னா 1977 பாம்பேல ஆரம்பித்த இந்த பயணம் இது வரைக்கும் 44 நாடகங்கள் எழுதியிருக்கேன். இந்த அளவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு காரணம் மற்ற சக ட்ரூப்களோட ஆதரவு, சபாக்களோட ஆதரவு அண்ட் முக்கியமாக ரசிகர்களான நீங்கள். எஸ், உங்களால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடிஞ்சது. இப்போ ப்ளே ரீடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பரீட்சார்த்த முறையில் வீடியோ மூலமாக ட்ரை பண்ண போகிறோம். ப்ளே ரீடிங் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் தியேட்ரிக்கல் ப்ரெசன்டேஷன். இது வந்து நார்த்தில் லைக் பாம்பே, கல்கட்டா, டெல்லி இங்கெல்லாம் ரொம்ப பிரசித்தம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு பாப்புலர்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணித்து. அண்டு இந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இதை வந்து ஒரு சீரீஸாகவே தொடர்ந்து பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும். அதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் எடுத்துட்டுருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மகாபாரதத்தில் ஷிகண்டி அப்படிங்கிற கேரக்டரை பற்றினது. அஃப்கோர்ஸ் ஷிகண்டியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரோட லைஃப் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பீஷ்மர் இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. ஸோ இந்த மகாபாரத போர் 9ஆம் நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் ஆரம்பிக்கிறது இல்லையா, அங்கேருந்து இந்த கதை ஆரம்பிக்கும். எப்படி ஒரு புஸ்தகத்துக்கு முன்னுரை, முகவுரை அப்படின்லாம் இருக்குமோ, அதே மாதிரி எங்களோட இந்த பரீட்சார்த்த முயற்சியான ப்ளே ரீடிங் அதுக்கு வந்து ஒரு முகவுரை கொடுக்க வர்றாரு திரு ஜே பாலசுப்ரமணியம் எனும் ஜேபி. He has been patronizing us for the last couple of years. ஸோ அவர்கிட்ட ஒரு முகவுரையோட இந்த எங்களோட முயற்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். I now request Sri J. Balasubramaniam, JB, to say a few words. Thank you. Sir, வாங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். பாம்பே சாணக்கியா அவர்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன சீரியல் மாதிரி எடுக்க போறேன், நீங்க ஒரு முன்னரே சொல்லணும்னு சொன்னார். இது என்ன சார், நான் என்ன சார் முன்னரே சொல்றது, நீங்க எது பண்ணாலும் தெரியாதானே இருக்கும், முன்னரே வேண்டவே தேவையே இல்லைன்னு சொன்னேன். பாம்பே சாணக்கியா அவர்கள் பிளே ரீடிங் அப்படிங்கிற தலைப்புல மகாபாரத சிக்கண்டி அந்த கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அவர் ஒரு கதையை பண்ணலான்னு இருக்காருங்க. அது வந்து எல்லாரும் அவருடைய கலாமந்திர் இருக்கிற ட்ரூப்ல இருக்கிற எல்லா அங்கத்தினரும் சேர்ந்து ஒரு டிராமா மாதிரி ஒரு பண்ண போறா. இது பாம்பேல வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுவரை பார்த்ததில்லை. ஆனால் பாம்பே சாணக்கியா எதை பண்ணாலும் அது வந்து ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட பண்ணுவார். ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு அது ஒரு புதுவிதமான ஒரு இது இன்வால்மெண்ட் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் இஸ் ட்ரெயின் பை பாலச்சந்தர் இல்லையா, அதனால ஒரு 45 டிராமாக்கு மேலே அவர் போட்டிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு அலாதியாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு திருப்பங்கள் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு லெசன் இருக்கும். எதை பண்ணாலும் செய்வேன திருந்த செய்யு ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கேயுமே முதல்ல உட்காரணும், முதல்ல பேசணும், முதல்ல செய்யணும்னு ஆசைப்படுவேன். அந்த அளவில் பாம்பே சாணக்கியாவும் எதையுமே நல்லா பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு தீர்மானமாக இருப்பார். அந்த அளவில் அவருடைய கலாமந்திர் ட்ரூப் எல்லாரையும் எனக்கு தெரியும். ஏன்னா ரீசெண்டாக அவன் புது இருக்கிற ஒரு ட்ராமாவில் ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரிஹர்சல்லாம் 99% அப்போ கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு கவனத்தோட ஒரு ஈடுபாட்டோட அவர் கலந்து பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது வியப்பா இருக்கும். எனக்கு எவ்வளோ ட்ராமா நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் பாம்பே சாணக்கியா ட்ரூப் இல்லை, அது ஒரு பிரபலியமான ட்ரூப்பு, டெடிகேட்டட் ட்ரூப்பு.
அவளெல்லாம் வச்சுட்டு இந்த பிளே ரீடிங்கிற தலைப்பில் இவர் பண்ணுறாங்க போது அது கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். அது எந்த விதமான ஒரு டவுட்ஸும் எனக்கு கிடையாது. இது வந்து எனக்கு 15 நிமிஷம் போறாது, இது ஒரு சீரியலாக கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஐ திங்க் அவர் பண்ணிடுவார் நினைக்கிறேன். ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இதை அவர் பண்ணினார்னா இது ஓஹோன்னு பெரிய பெரிய மகாபாரத கதையாக இருக்கிறதுனால இது பெரிய பிரபலியமாக போகுங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதமாவது இந்த இது சீரியலாக அவர் எடுத்து போனால் இது பெரிய ஒரு வரவேற்பு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ விஷ் கலாம் மந்திர் எவ்ரி சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Shikhandi, the Avenger. Shikhandi, the slayer of Bhishma, has a long story. It is the endeavor of Kalamandir to bring to the fore many unknown facts about this transgender. It will be a unique play reading session, hitherto not known to be attempted. மகாபாரத போர் 8 நாட்கள் முடிந்துவிட்டன. 9ஆம் நாள் போர் துவங்கியது. முந்தைய 8 நாட்கள் நடந்ததை விட இன்று யுத்தம் மிக கடுமையாகவே தொடங்கியது. கௌரவர் படைக்கு பீஷ்மர் தான் தலைமை வகித்து நடத்துகிறார். முதல் 8 நாள் போரை சற்று மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பார்க்கிறார். குருட்சேத்திர போர் இந்த கால போர் முறைகளைப் போல அல்ல. அந்த யுத்தத்தை எப்படி நடத்துவது என்பதற்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. போர் பகலில்தான் நடக்கும். சூரியன் அஸ்தமனமானதும் அன்றைய போர் முடிவுக்கு வரும். இரவில் எதிரெதிர் படை வீரர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கலாம், பேசலாம், உறவாடலாம். போரில் மோதுகின்ற வீரர்கள் சமபலம் கொண்டவர்களாக, சமநிலையில் ஆயுதம் தாங்கியவர்களாக இருத்தல் அவசியம். தர்ம நெறி பிழறாமல் போர் நடத்த வேண்டும். இப்படி எத்தனை கட்டுப்பாடுகள். குருட்சேத்திர யுத்தம் தர்மத்தை நிலைநாட்ட நடந்த யுத்தம் மட்டுமல்ல, தர்ம மார்க்கத்தோடு நடத்தப்பட்ட யுத்தமும் கூட. போர் நடப்பதை அறிந்து திருதராஷ்டிரன் ஆவலோடு காத்திருந்தான். அப்பொழுது வியாச பகவான் அவன் முன் தோன்றி, கண்ணில்லாத திருதராஷ்டிரன் நடக்கப் போகும் போரை காண விரும்பினால் பார்வை தர முன்வந்தார். ஆனால் அவனோ அந்த போர்க்காட்சிகளை காண விருப்பமில்லை என்றும், போர் நடக்கும் விவரங்களை யாராவது தனக்கு தெரிவித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கிணங்க கண்ணன் சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டி கொடுத்து அதன் மூலம் அவன் காணும் காட்சிகளை மன்னனுக்கு விளக்க வேண்டும் என்று பணிந்தான். தன் பாட்டனாரையும் குருநாதர்களையும் உறவினர்களையும் எதிர் திசையில் பார்த்துவிட்டு போரிடத் தயங்கி வில்லை கீழே நழுவ விட்டான் அர்ஜுனன். அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை உபதேசம் செய்து போர் தர்மத்தை எடுத்துரைத்தான். பகவத்கீதை பிறந்தது. முதல் நாள் யுத்தம் துவங்கியது. போர் உடைகளை களைந்துவிட்டு பாட்டனார் பீஷ்மரை வணங்கி ஆசி பெறுகின்றனர் பாண்டவர்கள். இதை கண்டு துரியோதனன் கெக்கலி கட்டி சிரிக்கிறான். பாண்டவர்களை கோழை என்று அழைக்கிறான். பாட்டனை விழுந்து வணங்கிய தர்மன் சொல்கிறான், என் மரியாதைக்குரிய பாட்டனே, உன்னை எதிர்த்து போரிடும் நோக்கம் எனக்கில்லை. தர்மமோ என் பக்கம் இருந்து அதர்மத்தை எதிர்த்து போர் புரிய தூண்டுகிறது. அதர்மம் அழிய தர்மம் தலை தூக்க நான் போரிட்டு வெற்றி பெற தங்கள் ஆசி தேவை என்கிறான். பீஷ்மர் சொல்கிறார், தர்மம் அரச தர்மத்துக்கு ஏற்ப நான் கௌரவர் சார்பில் போரிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தர்மம் உன் பக்கம் இருக்கிறது. தர்மமே வெற்றி பெறும். போரில் தர்மத்தின் பக்கம் இருக்கும் நீயே வெற்றி பெறுவாய். அதோடு கிருஷ்ணனும் உனக்கு துணையாக இருக்கிறார். போய் வா, வெற்றி உனக்கே என்றார் பீஷ்மர். அப்போது யுதிஷ்டன் சாமர்த்தியமாக ஒன்றை பீஷ்மரிடம் கேட்கிறார். ஐயனே, யாராலும் வெல்ல முடியாத தங்களை வென்றால் அல்லவா நாங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி இருக்க நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வது
எப்படி பொருந்தும் என்கிறான் தர்மன். இதற்கு என்னால் இப்போது விடையளிக்க இயலாது தர்மா. வருவது வரட்டும், போரிடு என்கிறார் பீஷ்மர். தருமனும் பாட்டனை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு எதிரணியில் இருக்கும் தன் குருநாதரான துரோணரை போர்க்களத்தில் கண்டு வணங்கிவிட்டு சொல்கிறான், குருதேவா, எனக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த தங்களை எதிர்த்து போராடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் என்னுடைய ராஜ தர்மம் இது. தர்மத்தை காக்க இந்த போர். ஆகவே தங்கள் ஆசையை வேண்டுகிறேன் என்கிறான் தர்மன். யுதிஷ்டரா, நற்குடி பிறந்த உன் நாவில் நல்ல சொற்களே வந்திருக்கின்றன. நம்முடைய சூழ்நிலை நம்மை எதிரெதே நிறுத்தி இருக்கிறது. நாம் இருவருமே நம் சக்தியையும் திறமையும் முழுவதுமாக பயன்படுத்தி போரிட வேண்டும். யார் பக்கம் தர்மம் இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். போய் வா தர்மா என்கிறார் துரோணர். குருநாதா, தங்களை வெல்வது யாருக்கும் எளிதல்லவே. அப்படி இருக்க தர்மம் என் பக்கம் இருந்தாலும் வெற்றி பெறுவது எங்கனம் என்றான் தர்மன். அதற்கு துரோணர் சொல்கிறார், என் கையில் ஆயுதமேந்தி போரிடுகிறேன் என்றால் என்னை வெல்வது என்பது இயலாது. அந்த ஆயுதத்தை நான் தூர எறிந்து விட்டால் என்னை வெல்லலாம். அப்படி நான் ஆயுதத்தை தூர எறியும்படியான துக்கம் எனக்கு ஏற்படுமானால் என்னை வெல்வது என்பது எளிது தர்மா என்றார் குருநாதர். இப்படி பீஷ்மரிடமும் துரோணரிடமும் வெல்ல முடியாத இவ்விரு வீரர்களிடமே அவர்களின் வீழ்ச்சியடைய வழிமுறைகளை கேட்டு தெரிந்து கொண்டனர் பாண்டவர்கள். அதன்படியே கிருஷ்ணனின் தூண்டுதலால் துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன் போரில் இறந்துவிட்டது போன்ற செய்தியை அவன் பெயரால் இருந்த ஒரு யானையை கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்தது என தர்மனை விட்டு சொல்ல சொல்லி, இந்த வாக்கியத்தில் எனும் யானை என்பது துரோணர் காதில் விழாதபடிக்கு கிருஷ்ணன் தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதி அவருக்கு தன் மகன் மாண்டுவிட்டதாக எண்ணும்படி சூழ்ச்சி செய்து அவரை வீழ்த்தியதை படித்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத நிலையில் மகாபாரத யுத்தம் துவங்கிவிட்டது. முதல் நாள் யுத்தம் நடந்தது. வாத்தியங்களின் ஒலியும், பறைகளின் ஓசையும், யானைகளின் பிளிரல்களும், குதிரைகளின் கனைப்புகளும் காற்றில் கலந்தன. வீரர்களின் வீர வாசகங்கள் விண்ணை பிளந்தன. வீராதி வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டதில் வீரபூமி அதிர்ந்தது. இரண்டாம் நாள் யுத்தம் பாண்டவ தளபதி திருஷ்டத்யும்னனின் தலைமையில் துவங்கியது. ஆச்சாரிய துரோணருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் கடுமையான யுத்தம் தொடர்ந்து போர் 3ஆம் நாள் 4ஆம் நாள் என்று நடந்து கொண்டிருந்தது. இப்படியாக 9ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. பீஷ்மருக்கு யுத்தம் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருப்பது வருத்தத்தை தந்தது. இதுவரை நடந்த யுத்தத்தை காட்டிலும் இந்த 9ஆம் நாள் யுத்தம் மிக கடுமையாக இருந்தது. பீஷ்மர் நாலாபுரங்களிலும் படைகளை வியூகங்கள் அமைத்து போரிடச் செய்தார். பாண்டவர்களும் அவருடைய வியூகத்தை உடைத்து உட்புக முனைப்பு காட்டி போர் புரிந்தனர். போர்க்களத்தில் துரோணரின் புதல்வர் அஸ்வத்தாமனுக்கும் சாத்தியதிக்கும் இடையே கடுமையான போர். துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நேரடி யுத்தம். பீஷ்மர் ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளே புகுந்த சிங்கம் மாதிரி கர்ஜித்துக் கொண்டு உட்புகுந்தார். பாண்டவ சகோதரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு போர் புரிந்தனர். எத்தனை பேர் போர் புரிந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் சமாளித்து போர் புரிந்தார் பீஷ்ம பிதாமகர். இந்த நேரத்தில் எதற்கும் அசையாமல் போர் புரிந்த பீஷ்மரை ஒழித்துவிட கிருஷ்ண பரமாத்மா தன் கையில் சக்கராயுதத்தை எடுத்தார். இதை கண்ட பீஷ்மர் இரு கரம் குவித்து கிருஷ்ணரை பார்த்து, பரந்தாமா, நல்ல காரியம் செய், என்னை இந்த பிறவியிலிருந்து விடுதலை செய், உன் சக்கராயுதத்தை ஏவி என்னை இவ்வுடலிலிருந்து விடுவித்து விடு என்றார். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் தான் இந்த போரில் ஆயுதம் எடுத்து போரிடுவதில்லை என்று பிரதிஜை செய்திருப்பதை நினைவுபடுத்தவே கிருஷ்ணன் தயங்க. அப்போது சூரியன் அஸ்தமிக்க அன்றைய போரும் ஓய்ந்தது. அவரவர் பாசறைகளில் கூடி ஆலோசனை நடத்தினார்கள். பீஷ்மரை களத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் அன்றி பாண்டவர் வெற்றி பெறுவது இயலாது என்று பாண்டவ சகோதரர்கள் அபிப்பிராயம் தெரிவித்தனர். பீஷ்மரை கொல்வது என்பது கிருஷ்ணனை தவிர வேறு யாராலும் ஆகாது. கிருஷ்ணனோ
போரில் ஆயுதம் ஏந்துவதில்லை என்ற முடிவில் இருக்கிறான். என்ன செய்வது? வேறு வழியில்லை. இதற்கு சரியான மார்க்கம் எது என்பதை அவரே சொன்னால்தான் உண்டு என்று அன்று இரவு பாண்டவர்கள் பீஷ்மரின் கூடாரத்துக்கு சென்றனர். அவரிடம் தங்கள் ஐயத்தை வெளிப்படுத்தி அவரது ஆலோசனையை கேட்டனர். ஒருவரை தோற்கடிக்க அவரிடமே ஆலோசனை கேட்ட நிகழ்ச்சி உலக வரலாற்றில் வேறெங்காவது நடந்ததுண்டா? பாண்டவர்களின் வேண்டுகோளை செவிமடுத்த பின் பீஷ்மர் சொல்வார், அன்பிற்குரியவர்களே, என்னை போரில் தோற்கடிக்க இருவரால் மட்டும்தான் முடியும். ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ணன், மற்றொருவன் அர்ஜுனன். நான் ஆயுதம் ஏந்தி நின்றாலும் என்னை தோற்கடிக்க கிருஷ்ணனால் முடியும், ஆனால் அர்ஜுனனால் முடியாது. இருப்பினும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஆயுதம் தாங்கி போரிடுகையில் என் முன்னால் ஒரு பெண்ணோ அல்லது பேடோ என்னை எதிர்த்தால் என் ஆயுதங்கள் பயனளிக்காது. மறுநாள் 10ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. இருவேறு வியூகங்களை எதிரெதிர அணியினர் வகுத்துக் கொண்ட போரிடத் துவங்கினர். அன்று பாண்டவர்களை முன்னின்று படை நடத்தியது சிகண்டி. யார் இந்த சிகண்டி? அதை தெரிந்து கொள்ள பூர்வ வரலாறு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பீஷ்மரின் தந்தையான சந்தனு மகாராஜா கங்கையை மணந்து கொள்ள விரும்பிய பொழுது அவள் சில நிபந்தனைகளை விதித்தாள். தான் எது செய்தாலும் அதை ஏன், எதற்கு என்று மன்னன் கேட்கக்கூடாது என்பதுதான் அது. அவளுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறக்க அவற்றை அவள் கங்கையில் கொண்டு விட்டு விடுவாள். கடைசியில் ஒரு குழந்தையை அப்படி ஆற்றில் விடும் பொழுது சந்தனு ஏன் என்று தடுக்கிறார். நிபந்தனைகளை மீறிவிட்டதாக கூறி தான் செய்த செயலுக்கு விளக்கம் அளித்து விட்டு அந்த குழந்தையையும் மன்னனிடம் கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறாள் கங்கை. அந்த மகனே தேவவிரதன் எனும் பீஷ்மன். இந்நாளில் சந்தனு மன்னன் சத்தியவதி என்பவரை மனம் செய்து கொள்ள விரும்பிய போது அவள் தந்தை விதித்த நிபந்தனையின்படி சத்தியவதியின் பிள்ளைகளே அரசுரிமை பெறுவார்கள், என்றும் தான் மன்னனாக ஆவதில்லை, சத்தியவதிக்கு பிறக்கும் பிள்ளைகளே அரசராவார்கள் என்றும், தன் மக்கள் விரும்பினால் என்ன செய்வது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் தான் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவதாகவும் பீஷ்மர் சத்தியம் செய்த பின் சந்தனு ராஜா சத்தியவதி திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு சித்ராங்கதன், விசித்திரவீரியன் எனும் 2 மகன்கள் பிறக்கிறார்கள். இந்த சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனோடு போர் புரிந்து பிள்ளை இல்லாமல் மாண்டு போகிறான். அதனால் அவன் தம்பி விசித்திரவீரியன் அரசனாகிறான். இவனுக்கு திருமணம் செய்விப்பதற்காக காசிராஜனின் மகள்களான அம்பை, அம்பிகை, அம்பாலிகை ஆகிய 3 சுயம்பரம் நடக்கிறது என்று அறிந்த பீஷ்மர் தேரில் ஏறி சுயம்பர சபைக்கு செல்கிறார். அங்கு பல தேசத்து மன்னர்கள் வந்து குவிந்திருக்க இவர்களுக்கிடையே தன்னை பிரம்மச்சாரி என்று அறிவித்துக் கொண்ட பீஷ்மர் ஏன் வந்திருக்கிறார் என்ற குழப்பம். கூட இருந்த இளவரசர்களின் வெறுப்பு ஒருபுறம் இருந்த போதும் அந்த 3 கன்னிகையரும் கூட அங்கு வந்து நின்ற வயதில் முதிர்ந்த பீஷ்மரை கண்டு ஒதுங்கி போய்விட்டனர். பீஷ்மர் அடிபட்ட வேங்கையாக ஆனார். அங்கு நின்றிருந்த அரசர்களை போருக்கு அழைத்து அனைவரையும் தோற்கடித்து விட்டு அந்த பெண்களை தேரில் ஏற்றிக்கொண்டு அத்தினாபுரம் புறப்பட்டார். இதில் அம்பை என்பவனை சௌபர தேசத்து மன்னன் சால்வன் என்பவன் காதலித்து மனம் புரிந்து கொள்ள விரும்பியிருந்தான். அவன் மட்டும் பீஷ்மரை தடுத்து போரிட்டான். அவனை பீஷ்மர் தோற்கடித்தார். அந்த பெண்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவரை உயிரோடு போக விட்டார். கொண்டு வந்த அம்பை, அம்பிகை, அம்பாலிகை 3 தன் தம்பி விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் விரும்பினார். அப்போது கூடியிருந்த சபையின் முன்பு அம்பை பீஷ்மரிடம் தான் சால்வனை விரும்பியதையும் அவனை போரில் தோற்கடித்து விரட்டிவிட்டு தன்னை கடத்தி கொண்டு வந்ததை சொல்லி பீஷ்மர் செய்த செயல் அடாத செயல் என்று குற்றம் சாட்டினாள். இந்த விவரங்கள் தெரியாமல் தான் செய்த காரியத்திற்காக மனம் வருந்திய பீஷ்மர் அந்த அம்பையை சால்வனிடமே போக அனுமதித்தார். சால்வனுடைய சௌபல நாட்டுக்கு சென்று தன்னை மணந்து கொள்ளும்படி அம்பை கேட்டார். அதற்கு சால்வன் வேறொரு ஆண்மகனால் வென்றெடுக்கப்பட்டு தூக்கி செல்லப்பட்ட உன்னை நான் மனம் செய்து கொள்ள முடியாது, ஆகையால் நீ பீஷ்மனிடமே செல் என்று துரத்தி விட்டான். ஹஸ்தினாபுரம் திரும்பி நடந்தவற்றை சொல்லி அம்பையிடம் பீஷ்மன் அவளை விசித்திரவீரியனுக்கு கல்யாணம் செய்து வைக்க இயலாத என்றும், வேறொரு ஆணிடம் மனதை கொடுத்த உன்னை என் தம்பிக்கு மனையாட்டி ஆக்க முடியாது என்று மறுத்துவிட்டான். அப்படியானால் என்னை கடத்தி வந்த நீரே என்னை மனம் செய்து கொள்ளும் என்றால் அம்பை பீஷ்மரிடம். அவரோ தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை சொல்லி
முடியாது என்று மறுத்தார். மீண்டும் நீ சால்வனிடமே போய் கேள் என்று அனுப்பிவிட்டார். ஆனால் சால்வனிடம் சென்று திருமண பிச்சை எடுக்க தயாரில்லாத அம்பை பல காலம் பீஷ்மர் இல்லத்திலே காலத்தை கழித்தார். பீஷ்மன் செய்த தவறின் காரணமாக தான் அலைய நேர்ந்தது அம்பையின் மனதில் ஆறாத ரணத்தை உண்டு பண்ணியது. பல மன்னர்களிடம் போய் பீஷ்மரிடம் போர் புரியும்படி வேண்டி நின்றாள் அம்பை. பீஷ்மரின் வீரத்தை எண்ணி ஒருவரும் அதற்கு தயாராக இல்லை. வேறு வழியின்றி இறைவனே தனக்கு துணை என்று எண்ணி அவள் முருக கடவுளை மனதில் எண்ணி தவம் இருந்தாள். அவள் தவத்துக்கு இறங்கி முருகப்பெருமான் அவளுக்கு ஒரு வாடாத தாமரை மாலையை கொடுத்து, இந்த மாலையை எவன் தரித்துக் கொண்டு போரிடுகிறானோ அவனே பீஷ்மரின் அழிவுக்கும் காரணமாவான் என்று சொல்லி அருளினார். அந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மருக்கு எதிராக போரிடுமாறு எல்லா மன்னர்களையும் அம்பை கேட்டு பார்த்தாள். இதை அணிந்து கொண்டால் முருகன் அருளால் பீஷ்மரை கொன்றுவிடலாம் என்றும் சொல்லி பார்த்தாள். ஒருவரும் அசையவில்லை. அடுத்து அவள் பல ரிஷிகளிடம் சென்று முறையிட்டாள். அவர்கள் அவளை பரசுராமனிடம் போகச் சொன்னார்கள். பரசுராமர் சத்திரியர்களுக்கு எதிரி, அவர் உன்னிடம் இறக்கப்பட்டு பீஷ்மரை அழித்து விடுவார் என்றார்கள். பரசுராமரிடம் சென்று அம்பை முறையிட்டதும் அவர் சொன்னார், பெண்ணே, சால்வனிடம் வேண்டுமானால் சொல்லி உன்னை மனம் செய்து கொள்ளச் சொல்கிறேன் என்றார். அம்பை மனம் வெறுத்து போய் அவரது வேண்டுகோளை மறுத்தாள். வேறு வழியின்றி பரசுராமர் பீஷ்மருடன் சண்டைக்கு சென்றார். இருவரும் சமபலம் கொண்டவர்கள். பல நாட்கள் யுத்தம் செய்த பின் பரசுராமர் தான் போரில் தோல்வி அடைந்து விட்டதாக ஒப்புக்கொண்டு அம்பையிடம் வந்து, பெண்ணே, நான் என்னால் இயன்றதை செய்தேன், இனி அவதற்கு ஒன்றும் இல்லை என்று கையை விரித்து விட்டான். கோபம் ஒரு புறம், மனத்துன்பம் மறுபுறம். என்ன செய்வாள் அம்பை? பரமேஸ்வரனே இனி கதி என்று ஈசனை குறித்து கடும் தவம் இயற்றலானார். இறுதியில் சிவபெருமான் அம்பையின் முன் தோன்றி, பெண்ணே, உன் கடும் தவம் கண்டு மகிழ்ந்தோம். உனக்கு இன்னொரு பிறவி கிட்டும். அதில் உன்னால் பீஷ்மர் மரணம் அடைவார் என்று அருள் செய்துவிட்டு மறைந்தார். தான் இனி வாழ்ந்து முடிந்து இறந்து மறுபிறவி எடுக்க எத்தனை காலம் ஆகுமோ என்று கணக்கிட்டு உடனடியாக தனக்கு மறுபிறவி கிட்ட வேண்டும் என்ற உறுதியுடன் தீ மூட்டி அதில் குதித்து தன் ஆவியை அந்த தீயில் ஆகுதியாக்கி விட்டாள். அப்படி தீயில் மாண்ட அம்பை துருபதராஜனுக்கு மகளாய் பிறந்தாள். அந்த துருபதன் அரண்மனையில் ஒதுக்குப்புறமாக இருந்த இடத்தில் ஒரு மாலையை பார்த்தால் அந்த பெண். அதை பற்றி எந்த விவரமும் தெரியாமல் அவள் அதை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொள்ள, அங்கிருந்தோர் அனைவரும் அதிர்ந்து போய் அந்த மாலையின் வரலாற்றை அந்த பெண்ணுக்கு எடுத்துரைத்து, இந்த மாலையை அணிந்து கொள்பவர் பீஷ்மருக்கு எதிரியாகி விடுவாரே, உனக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று மனம் அறிந்து நின்றனர். இந்த பெண் தன் அரண்மனையில் இருந்தால் பீஷ்மரின் பொல்லாப்பு ஏற்படுமே என்று பயந்து அவளை காட்டுக்கு அனுப்பிவிட்டான். காட்டில் கொண்டு விடப்பட்ட அந்த பெண் மறுபடி சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினாள். தவத்தின் பயனாக பெண்ணாய் இருந்த அவள் ஆணாக மாறிவிட்டாள். சிக்கண்டி என்ற பெயரோடு அந்த ஆணாக மாறிய பெண் அர்ஜுனனிடம் தேரோட்டும் பணியில் சேர்ந்தாள். இந்த சிகண்டி தான் இப்போது 10ஆம் நாள் யுத்தத்தில் பாண்டவர் படையை முன்னின்று நடத்தி சென்று போர்க்களத்தில் பீஷ்மரை எதிர்க்க போய்க் கொண்டிருக்கிறாள். 10ஆம் நாள் போரில் சிகண்டியை சுற்றிலும் மகாரதர்களும் மாவீரர்களும் பாதுகாப்பாக இருந்தனர். பீஷ்மருக்கும் மாபெரும் வீரர்களின் பாதுகாப்பு இருந்தது. போர்க்களத்தில் இவ்விரு படைகளும் ஒன்றையொன்று எதிர்த்து நின்ற பொழுது எதிர் நிற்பது யார் என்று பார்த்தார் பீஷ்மர். தன்னை எதிர்த்து ஒரு பெண்ணா? இவளை எதிர்த்தா நான் போர் புரிவது? இந்த எண்ணம் தோன்றியதுதான் தாமதம். பீஷ்மர் தன் ஆயுதங்களை பயன்படுத்தாமல் நின்றார். இதுதான் சந்தர்ப்பம் என்று சிகண்டி அவர் மீது எண்ணற்ற ஆயுதங்களை பிரயோகித்தாள். அஸ்திரங்களை ஏவினாள். இடையே புகுந்து அர்ஜுனன் அவரது கையில் இருந்த வில்லை உடைத்தான். மற்ற பல ஆயுதங்களை ஒன்று விடாமல் தகர்த்தெறிந்தான். நிராயுத பாணியாக சிகண்டிக்கு எதிராக ஆயுதம் எடுக்காமல் நின்ற பீஷ்மர் மீது அர்ஜுனன் விடாமல் சரமாரியாக அம்பு மழை பொய்து அவர் உடலில் எள் புகும் அளவிற்கு கூட இடமில்லாமல் துளைத்தான். பீஷ்மர் ரதத்தில் இருந்து சாய்ந்தார். யுத்தகலத்தில் பேரொளி எழுந்தது. கௌரவ படையினர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர்.
பாண்டவர் பக்கமோ வெற்றி முழக்கம். பீஷ்மர் உடனே உயிரை விட்டுவிடவில்லை. அப்போது தட்சிணாயனம் நடந்து கொண்டிருந்தது. உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிரை விட வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் அமைத்துக் கொடுத்த அம்பு படுக்கையில் சில காலம் உயிரோடு இருந்து நல்வுபதேசங்களை வழங்கிவிட்டு இவ்வுலக வாழ்க்கையை நீத்தார் பீஷ்மர். இந்த சாதனையை நிகழ்த்திய சக்தியாக விளங்கியவள் சிகண்டியாக மாறி வந்த அம்பை என்னும் சக்தி. எப்பேற்பட்ட மகா புருஷனை சாய்த்த மகா சக்தி சிகண்டி. தான் எந்த தவறும் செய்யாத பெண் மற்றவர்களுடைய நடத்தையினால் பாதிக்கப்பட்டு மனம் கொதித்து எழுகின்ற போது எப்பேற்பட்ட சக்தியும் அந்த மகா சக்திக்கு முன்னால் நிற்க முடியாது என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சாட்சிதான் சிகண்டியாக உருப்பெற்ற அம்பை. சிகண்டி போன்ற மன உறுதியும் சத்தியத்தில் நம்பிக்கையும் உள்ள புனிதமான பெண்ணிற்கு நேர்மையும் தர்மமும் என்றென்றும் துணை இருக்கும். வாழ்க சிகண்டி, என்றென்றும் வளர்க அவளுடைய புகழ்.